ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், குட் ஈவினிங். நான் இன்றைக்கி எங்கள் மாடி தோட்டத்தில் ஒரு நல்ல ஒரு யூஸ்ஃபுல்லான ஒரு கீரை பறிச்சுட்டு வந்திருக்கிறேன். என்ன கீரைன்னா முடக்கத்தான் கீரை. ஸோ இது ரொம்ப நல்லது. அதுவும் ஒரு 40+ ஏஜ் இருக்கிறவங்களுக்கு இந்த இடுப்பு வலி, முதுகு வலி, இது போல் வலி இருக்கிறவங்களுக்கு இது ரொம்ப நல்லது. ஸோ நம்ம இது முடக்கத்தான் சூப்பு போல், எலும்புக்கு ரொம்ப நல்லது. இது முடக்கத்தான் சூப்பு போல் வச்சியும் நம்ம குடிக்கலாம். பெப்பர்லாம் போட்டு முடக்கத்தான் ரசம் வைப்பாங்க. அப்படி இல்லைன்னா நம்ம இது நான் இப்போ மேலேருந்து பறிச்சுட்டு வந்திருக்கேன். நான் பறிக்கும் மேலே மொபைல் எடுத்துகிட்டு போகல. ஸோ பறிச்சுட்டு வந்திருக்கேன் பாருங்கள். இந்த முடக்கத்தான் கீரையை நம்ம பறித்து அந்த இலையை மட்டும் பறித்து வாஷ் பண்ணிவிட்டு நல்லா மிக்சியில் போட்டு நல்லா மைய அரைச்சிட்டு நம்ம தோசை மாவு கூட கலந்து தோசை ஊற்றிக்கலாம். முடக்கத்தான் தோசை. ஓகே, இது ரொம்ப நல்லது உடம்புக்கு. நம்ம தோசையாக கூட ஊற்றி குழந்தைங்கள சூப்பு குடிக்காதுங்க. போல் முடக்கத்தான் தோசை போல் ஊற்றி நம்ம கொடுத்துட்டோம்னா கூட ஒரு கார சட்னி வச்சு சாப்பிட்டோம்னா ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ எல்லாருமே நீங்கள் சும்மா ஒரு சின்ன ஒரு விதை போட்டாலே போதும், முடக்கத்தான் விதை. ஸோ அந்த விதையை போட்டாலே தானாகவே வரும். நாங்கள் ஒரே ஒரு சீடு தான் ஃபஸ்ட்டு போட்டோம். அதுக்கப்புறம் அதுவே எல்லா தொட்டிலையும் தானாக முளைச்சி நல்லா வந்திருக்குது. ஸோ அந்த முடக்கத்தான் சீடு இது போல் தான் இருக்கும். ஓகே, ஸோ அந்த சீடை நம்ம போட்டோம்னா காஞ்சிச்சின்னா ஒரு சின்ன பிளாக் கலரில் இருக்கும். ஸோ அதை போடும்பொழுது நமக்கு நிறையா கிடைக்கும். ஸோ இப்போ இன்றைக்கி நைட்டு நாங்கள் முடக்கத்தான் தோசை தான் ஊற்ற போகிறோம். ஓகே, ஸோ உங்கள் வீட்டு தோட்டத்துலேயும் முடக்கத்தான் வளங்க, ரொம்ப நல்லது உடம்புக்கு. ஓகே, தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.